குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பிளாக் மெயில். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா 100 படம் வந்துச்சுன்னா 99 படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, பிளாக் மெயில். இது ஒரு தமிழ் திரைப்படம். ஜிவி பிரகாஷ், தேஜு, அஸ்வினி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், ஸ்ரீகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு லக்கேஜ் இதெல்லாம் கொண்டு போகும்போது, குட்டி யானையில் போகும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு போதைப் பொருளை வந்து ஒருத்தன் கண்டு கடத்திட்டு போயிடறான். இவர் என்னன்னா மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு தான் கொண்டு போறாரு. ஆனால் போதைப் பொருளை கடத்திட்டு போறேன்னு அந்த ஓனர் வந்து இவர் மேல, முத்துக்குமார் இவர் மேல வந்து சந்தேகப்பட்டு அந்த பொருளை ஒப்பட, இல்லைன்னா அவன் காதலியை கடத்திட்டு போய் அந்த காதலி ஹீரோயின் வந்து கடத்திட்டு போயிடுறாரு அவரு. இப்போ பொருளை ஒப்பட, இல்லைன்னா வந்து அதுக்கான பணம் கொடுன்னு கேட்டோன்னா அதோட மதிப்பு வந்து 50 லட்ச ரூபா. இவருக்கு 50 லட்ச ரூபா தேவைப்படுது. பொருளை தேடி போனா பொருள் கிடைக்கல. அந்த கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, லிங்கா இன்னொரு கதாநாயகன் மாதிரி ஒரு ரோல் பண்ணிடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் இன்னொரு கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா பிந்து மாதவியும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டுறாரு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அசோக்ங்கிற கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள மிரட்டி பணம் பறிக்க போகும்போது இந்த குழந்தையை கடத்தினா நமக்கு நிறைய பணம் கிடைக்கணும். இந்த லிங்கா பிளான் பண்றாப்புல, இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாப்புல. ரமேஷ் திலகையும் ஜிவி பிரகாஷையும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, குழந்தையை கடத்தலான்னு அங்க ஊட்டிக்கு போறாங்க. போனா குழந்தை இவங்க கடத்தலான்னு போனா யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டாங்க. உண்மையிலேயே அந்த குழந்தையை கடத்தினது யாரு, அந்த குழந்தைய யாரு தான் உண்மையிலேயே கடத்தினது, பிளாக்மெயில் பண்ணி யாரு தான் பணம் பறிக்கிறா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட பிளாக்மெயில் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டு வந்து ஓகே தான். படத்தோட பின்னணி இசை, சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசை மிரட்டலா இருக்கு. அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வாய்ச்சிருக்காரு. சில இடங்கள்ல வந்து சைலண்டும் விட்டுருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சென்சார் போர்டோட அந்த சர்டிபிகேட் போட்டதுல இருந்து படம் முடிகிற வரைக்குமே வாசிப்பாரு. இப்ப சில காரணங்களால நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால நானே அவர்கிட்ட போய் நேரடியாக ஒரு தடவை கூட கேட்டேன். என்ன சார் சென்சார் சர்டிபிகேட் போட்டதுல இருந்து எண்டு வரைக்கும் வாசிக்கிறீங்க, சில இடங்கள்ல சைலண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது கூட கேட்டுக்கிட்டாரு கருத்துக்களை. அதனால இந்த படத்துல வந்து எங்க தேவையோ பின்னணி இசையோ அங்க நல்லா வாய்ச்சிருக்காரு. சில இடங்கள்ல சைலண்டாக விட்டுருக்காரு சாம் சிஎஸ் அவர்கள். அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கடத்திட்டாங்க யாரோ. ஆனா கடத்தின குழந்தை மறுபடியும் மீட்கிறாங்க. குழந்தைய கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு வைக்கிறாங்க. மறுபடியும் தப்பிச்சு போயிருது 2-3 தடவை சொல்லும் போது அது வந்து என்னன்னா, இந்த அசோக், அதாவது ஸ்ரீகாந்தோட கேரக்டர் அவங்க மனைவி, அதாவது அவங்க கிட்ட ஜிவி பிரகாஷ் ஒரு தடவை போய் பிளாக்மெயில் பண்ணி பணமே வாங்குறாரு. வாங்கிட்டு குழந்தை இல்லைங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ஹீரோயினை மறுபடியும் இந்த ஸ்ரீகாந்தே கடத்திட்டு போறாரு. என் குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நீ வந்து போடா, நீ தானே குழந்தைய கடத்தினேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடாரு. இப்படி ஒரு சீக்வன்ஸ் போகுது. அப்புறம் குழந்தைய கடத்தி நாங்க தான் வச்சிருக்கோம் சொல்லி இந்த லிங்கா சொல்ற மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு சீன் வருது. அப்புறம் குழந்தைய கொண்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்காந்து வச்சுட்டு போறோங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா குழந்தை இல்லை. இது என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க கணவன் மனைவியை வந்து குழந்தைய கடத்திட்டோம், பணம் பறிச்சிட்டோம்னு அவங்க வந்து ஏமாத்துற மாதிரி தான் திரைக்கதை பண்ணியிருக்காரு மாறன் அவர்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸ் எங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. குழந்தை அவங்க கிட்ட இருக்க குழந்தைய காமிக்கிறாரு, இவர்கிட்ட இருந்த குழந்தையும் காமிக்கிறாரு. அப்படி காமிக்கும் போது அப்புறம் பார்த்தா நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது எப்படி? குழந்தைய விஷுவல்ல காமிக்கிறாங்க, அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா குழந்தைய காணாங்கிறாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, முதல்ல வந்து குழந்தைய கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா குழந்தைய வந்து அந்த அசோக் கேரக்டர் ஸ்ரீகாந்தும் அவங்க மனைவி கேரக்டரும் குழந்தைய கண்டுபிடிச்சாதான் படம் முடியும். ஏன்னா கதையை அதுதான். அப்பதானே நாங்க ஆடியன்ஸ் வீட்டுக்கு போக முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு சுபமா தான் முடிச்சாங்க. குழந்தை கிடைச்சிருச்சு. சில விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிச்சுட்டாங்க. மறுபடியும் எனக்கு என்னமோ இயக்குனர் மாறன் அவர்கள் வந்து செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருவாரோ, மறுபடியும் குழந்தை காணாம போயிருமோ. ஏன்னா குழந்தை காணாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாப்பும்
ரிப்பீட் குழந்தை காணான்னு ரிப்பீட் ஆகி செம போரா இருக்கு. அப்படிங்கும்போது செகண்ட் பார்ட் எடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல வேளை குழந்தை காணாம போயிடக்கூடாது நான் நினைச்சேன். படம் செகண்ட் ஹாப் ஃப்ரீ கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை காணாம போல. சுபமா தான் இயக்குனர் வந்து முடிச்சாரு. ஓவராலா பார்க்கும்போது இந்த பிளாக்மெயில் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ரிவ்யூல வீடியோ எல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.